ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம ராஜியும் கோமதி அம்மாவும் வீட்டில் இவ்வளோ நேரமாக சும்மா உட்காந்துருக்காது. வாங்கம்மா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி இவங்க 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. வந்த உடனே கோயிலில் பூசாரி என்ன கேட்குறாருன்னா, நீ எப்பொழுதும் அப்பா கூட தானே வருவ, ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ, எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறதே உங்கள் வேலையா? ஏயா அவங்க தான் கல்யாணம் பண்ணி தண்ணி தெளிச்சு விட்டாங்க, தனி குடும்பம் தான் இருக்காங்கன்னு தெரியும். அவங்கள்ட்ட போய் ஏன்னு எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டால், என் பொண்ணு செத்து போச்சுங்கிறாரு, என் தங்கச்சி செத்து போச்சுங்கிறாரு, நீ ஓடு பண்ண அன்னைக்கே கொண்டு வந்து இழுத்து போட்டு வெட்டி இருக்கணுங்கிறாரு. என்ன பேச்சுப்பா இதெல்லாம்? டேய் காட்டானுங்களா, அவங்களெல்லாம் மிதிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் விடுங்க, இவனுங்க ஊருக்கு 4 பேர் இந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க, இவங்கள முதல்ல திருத்தணும்னா நம்மளால முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மறுஜென்மமும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலை போட்டாங்க 2 பேரும் மாற்றி. உனக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன், எனக்கு நீ ஆறுதல் சொல்லணும். 2 பேரும் மாற்றி ஆறுதல் சொல்ல நம்ம பாண்டியன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்ன விஷயம் இப்போ சொல்கிறியா இல்லையான்னு சூரப்புலி கேட்டார். சூரப்புலி மாதிரி எழும்பாதப்பா, பிரச்சனை பேசாக்க வேணாம், அமைதியாக இருப்பான்ட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சரின்னு சொல்லிட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம கோமதியம்மா இருந்துட்டு எப்படியாவது கிச்சனை நான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்களாமா. மயிலையும் நீ கஷ்டப்படாத, நீ ஏன் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இவங்க போய் நிற்க வேணாம் அத்தை, நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் தானே சமைச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் என்ன பண்ணுறாருன்னா, கிச்சனில் வந்து ரொமான்ஸ் பண்ண வந்திருக்காரு. ரூம்குள்ளே நின்று ரொமான்ஸ் பண்ணலாம், ஐயா கிச்சனில் எதுக்கே ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணுற நேரம் நம்ம மீனா வர அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ முடியலப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து வேற யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா குட்டி தங்கச்சி வராங்க. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சரவணோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் சரின்னு சொல்லிட்டு வாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்கங்க. இன்னொரு பக்கம் ஏன் ராஜி டியூஷன் ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்குன்னே வராங்க 4 பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.